இது வந்து 2 ஜனவரி செவ்வாய்க்கிழமை காலையில. அதனால 10 நாளா வந்து வீட்ல அமர்க்களம் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து ஸ்கூல் தொடங்கிட்டாங்க. அதனால பாப்பாக்கு புடிச்சத வந்து லஞ்சுக்கு வந்து செஞ்சு குடுத்துருவோம்னு சொல்லிட்டு, அவளுக்கு புடிச்ச தேங்காய் பால் சாதமும், கொஞ்சமா காலிஃப்ளவர் சில்லியும் தான் வந்து போட்டு குடுத்துருந்தேன். யூடியூப்லாம் பார்த்துட்டு பாப்பா எனக்கு வந்து ஹாட் சாக்லேட் வேணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. நானும் இது வரைக்கும் அத ட்ரை பண்ணது கிடையாது. அதனால எப்படிதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 2 சூப்பர் மார்க்கெட்ல வந்து கேட்டு பார்த்தேன். இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்பலாம் வந்து சூப்பர் மார்க்கெட்லயே வந்து அதுக்குண்டான திங்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதனால வாங்கி நான் பவுடரா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த ரெசிபி வந்து நான் யூடியூப்லேயே வந்து பார்த்துட்டு ஒரு சின்ன டம்ளர் தான் வந்து அளவுக்காக எடுத்துக்கிட்டேன். வேணுங்கிறப்ப இந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணுறதுக்கு எந்த டம்ளர் எடுத்துக்கிறோமோ அதில் 1/4 டம்ளர் வந்து இந்த பவுடரும் 1 டம்ளர் வந்து பாலும் ஊற்றுனீங்கன்னா ஹாட் சாக்லேட் கரெக்டாக வந்து ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை வேணும்னு கேட்டது வந்து ஹாட் சாக்லேட்டை சூடாக குடிக்காமல் ஆறி போய் வந்து குடிச்சா கொதிக்க கொதிக்க இருக்கனால. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இந்த பவுடர்லேயே வந்து சுகர் இருக்கனால எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. நைட்டு டின்னருக்கு வந்து இந்த கிரில் சிக்கனோட இன்னைக்கான நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சது.